ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சமையல் நேரத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு தண்டுக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகா ஒரு 3 மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கீரை சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி நல்லா கீரையை அலசிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கீரையை சேர்த்துக்கலாம். இதாங்க சிகப்பு தண்டு கீரை. இப்போ கீரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த உப்பு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அந்த துருவின தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் நிறைய நேரம் வதக்கக்கூடாது. 1 நிமிஷம் வதக்கினா போதும். அப்போ தான் அந்த தேங்காயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த தண்டுக்கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சத்துக்கள் நிறைந்த இந்த கீரையை அடிக்கடி நீங்களும் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.